நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. 2024 ஜூனுக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்காது, அந்த கட்சி இருக்காது. எழுதி வச்சுக்கோங்கன்னா எங்கள் எல்லாரும் போராடலாம் எழுதி வைக்க சொன்னார். அவராலே ஜெயிக்க முடியல. 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போனார். சாதிய வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை காவு கொடுத்து அன்புமணி ராமதாஸ் போன்றவருடைய பிரச்சாரம்லாம் போனதற்கு பின்னாலும் கூட கிட்டத்தட்ட 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்னைக்கு திமுக ஜெயிக்கும். எப்போ 82% வாக்கு பதிவாயிடுச்சோ யாரும் தேர்தலை புறக்கணிக்கல. எடப்பாடி விஜய் அதிமுக கேட்கலையா? சாராயத்தை கொண்டு வந்துட்டான். அது எடுப்படலை. காலமாக கல்ராயமலையில் காட்சி கொண்டாந்து விற்கிறான்னு சொல்ற இடத்துல உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கட்டிங் வாங்கிட்டு இருந்தாரா அல்ல கட்டிங் போட்டு படுத்துட்டாரா? ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கேங் வார். 2 குழுக்களுக்குள் இடையே ஏற்பட்ட பகைமையினுடைய தொடர்ச்சி, பல மரணங்களினுடைய பின் விளைவாக இந்த கடைசி மரணம் இப்பொழுதைக்கு அது வந்தது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்தி. அந்த சிபிஐக்கு கொடு என்று கேட்பதனுடைய உள்நோக்கமே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதனுடைய உள்நோக்கம். அது சிபிஐக்கு போச்சுன்னா தூங்கும். உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அது சார்ந்த பின்னணி என்ன, உங்களிடம் இருக்கின்ற தகவல்கள் என்னன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த சிபிஐ விசாரணை கேட்குறானோ, உண்மையான விசாரணை உண்மையான குற்றவாளிகளை நோக்கி நகரவில்லை என்று திரைப்பட இயக்குநர்கள் பேசினானோ அவங்களுக்கு சம்மன் போகணும். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லுங்க. அப்போ நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்க? அதுக்குண்டான ஆதாரம் என்ன? தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. உண்மையிலேயே அவர்களுடைய பங்களிப்பு இதில் இருந்திருந்தால் அவர்களை தோலுரித்து காட்டுவதற்கு இதைவிட ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்காது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துரை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதுலேயே நாங்கள் 400க்கு மேலே தான் வரும், தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. அதே அவங்களுக்கு முடியல. பாஜகவால் ஒரு பின்னடைவு அதில் வந்தது. அப்புறம் கூட்டணியெல்லாம் வச்சு இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இடைத்தேர்தல்லையும் நாங்கள் பெருசாக வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி, அப்படி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க இந்தியா கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, இண்டி கூட்டணி. ஆமாம், இண்டி கூட்டணிம்பாங்க. அவங்களால இந்தியான்னு சொன்னால் அது அவமானமாக இருக்குமா? ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து அவமானப்படுத்திடுச்சு. அதாவது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லை என்றால் இன்றைக்கு மோடி உட்கார்ந்திருக்கின்ற இடம் வேற, உட்கார்ந்திருக்க வேண்டிய இடம் வேற. ஆனால் இந்த நடந்து முடிந்த தேர்தல் நம்ம விக்கிரவாண்டி தேர்தல் என்று மட்டும் பார்க்காமல் அகில இந்த அளவில் கிட்டத்தட்ட ஒரு 13 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் 10 தொகுதிகளை இந்தியா கூட்டணி வென்றிருக்கிறது. 1 சுயேட்சை, மீதி 2 தான் பாரதிய ஜனதா கட்சி. பேசுகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா 400க்கு கம்மி நாங்கள் யோசிக்கவே மாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நாங்கள் நம்ம தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய பேச்சு, குறிப்பாக அந்த தலைவருடைய பேச்செல்லாம் எடுத்திங்கன்னா 2024 ஜூனுக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்காது, அந்த கட்சி இருக்காது. எழுதி வச்சுக்கோங்கன்னா எங்கள் எல்லாரும் போராடலாம் எழுதி வைக்க சொன்னார். அவராலே ஜெயிக்க முடியல. 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போனார். பின்னாடியாவது ஏதாவது நடக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அப்போவே சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் காவு கொடுக்க போகிறாங்க. அந்த வேலையை தான் பார்த்துட்டாங்க. அவர்கள் நேரடியாக நின்று தோற்றால் அசிங்கம் என்பதற்காக, சாதிய வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை காவு கொடுத்து அன்புமணி ராமதாஸ் போன்றவருடைய பிரச்சாரம்லாம் போனதற்கு பின்னாலும் கூட கிட்டத்தட்ட 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்னைக்கு திமுக ஜெயிக்குது. கிட்டத்தட்ட 67,000 வாக்குகள் வித்தியாசம். தோற்றதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு 59,000 ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாவே எங்களுடைய மக்கள் தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்றது அவங்க வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அது ஒரு ஆரோக்கியமான பிரச்சாரமாக இருக்காது. ஏனென்றால் ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது, சாதி கட்சி என்று அடையாளப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அப்படி இல்லை என்று பிரச்சாரம் செய்பவர்கள் இதை ஒரு டிஃபென்ஸாக எடுக்கக்கூடாது. அது அவர்களுக்கே உண்டான பலவீனமாக மாறும். அது அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கும், நாங்கள் இதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஜனநாயகத்தினுடைய கடமையை அதிமுக ஆற்றாதது வரலாற்று பிழை அப்படின்னு நான் போன நிகழ்ச்சியில் நான் சொன்னேன். கடந்த நிகழ்ச்சியில் சொன்னது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய 1 கோடிக்கு மேல் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஜெயலலிதாவால் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட இயக்கம்னு சொல்கிறீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒற்றை தலைவராக உருவெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வேணாம், டிடிவி தினகரன் வேணாம், சசிகலா வேணான்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஜெயலலிதாவோட படத்தை ஓட்டு கேட்டதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வந்து அந்த சொரணையே வந்தது இல்லையா? அப்போ உங்கள் கட்சி வந்து உடைத்து சிதைக்கப்பட்டது. சிதைக்கப்பட்டதற்கு காரணமானவர்களாக நீங்களே இருந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த கூட்டணி அமையாமல் இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் காரணமாக இருந்திருக்கிறார்ன்றதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்து விட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் அது உணரப்பட்டு விட்டது. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவருடைய வரட்டு தவக்களை வாயால் தான் இவ்வளவு பெரிய தோல்வி பாரதிய ஜனதாவிற்கு ஏற்பட்டது என்பது எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடைசி நேரத்தில் சுயமரியாதையோடு வெளியே வந்தது என்பது தொண்டர்களால் வரவேற்கப்பட்ட முடிவு. ஆனால் ஒரு இடைத்தேர்தல் என்று வருகின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சியாக 60-66 எம்எல்ஏக்களை கையில் வைத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி என்பது ஆளும் கட்சி தான் ஜெயிக்கின்றதெல்லாம் நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொன்னது வரலாற்று பிழை. நான் சொன்னேன் இது உடனே திமுகவும் செஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? திமுகவும் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்க செஞ்சாங்கன்றதுக்காக மாறி மாறி எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. குறிப்பாக சிவி சண்முகம் போன்றவர்கள் இருக்கின்ற ஒரு பகுதியில் அவருடைய செல்வாக்கை கூட பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்காமல் இந்த தேர்தலிருந்து நீங்கள் ஒதுங்கிறீங்க. ஒதுங்கிக்கிட்டதே வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமாக ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கான்னு முடிவாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்த வாக்கு விகிதங்களை பார்க்கின்ற பொழுது திமுகவினுடைய வாக்கு விகிதங்கள் பல இடங்களில் வந்து கம்மியாக இருந்தது, மார்ஜின் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ எப்படி ஒரு அசுர மெஜாரிட்டி வருது? அப்போ ஜனங்க தெளிவாக இருக்கான். என்ன தெளிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீ என்ன வேணால் வாபஸ் வாங்கிக்கோ, நாங்கள் யார் வரணுன்றதை முடிவு பண்ணணும் தான் போடுறோம். முடிவு பண்ணுறது ரைட்டு. செம்மலையே ஒரு நேர்காணலில் என்ன சொன்னார், அதிமுக உறுப்பினர்களும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பவங்களும் தேர்தலை புறக்கணிப்பாங்க அப்படின்னாரு. அது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ வாக்கு வந்துச்சு? இல்லை, நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று, எப்போ 82% வாக்கு பதிவாயிடுச்சோ யாரும் தேர்தலை புறக்கணிக்கல. அது அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேர்தலை புறக்கணிக்கலாம். இப்போ எடப்பாடி பேச்சு அதிமுக கேட்கலையா? எடப்பாடி பேச்சு அவரே கேட்கறது இல்லை. அதனால தான் கட்சியை கொண்டு போய் சீரழிச்சார். இப்போ எடப்பாடி சொன்னதுக்கு பின்னாடி 82% வாக்குப்பதிவு வந்ததுக்கு என்ன சொல்கிறான், காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்றான். அது அப்புறம் பேசுவோம். 82% எப்பொழுது வாக்குப்பதிவானதோ மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிச்சிருக்காங்க. வாக்களிச்சதுக்கு பின்னாடி எத்தனை சதவீதம் யாருக்கு எவ்வளோ பிரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழர் கட்சி வழக்கப்படி ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 59,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அதை வந்து எங்களுடைய இன மக்கள் வாக்குன்னு அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி, மற்ற கட்சிகள் கூட்டணி, எல்லா கட்சியினுடைய கூட்டணி சேர்ந்தது தான் அந்த வாக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா மற்ற இடத்துல திமுக தனியாக ஜெயிச்சுது, கூட்டணி கட்சிகளுடைய வாக்கெல்லாம் சேர்த்து தானே இவ்வளோ சதவீதம்னு சொல்லுவாங்க. அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் விசிகாவினுடைய வாக்குகளை சேர்த்து, கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை சேர்த்து, கம்யூனிஸ்டுடைய வாக்குகளை சேர்த்து, காங்கிரஸினுடைய வாக்குகளை சேர்த்தாலும் 62% வாக்குகளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னே கூட சொல்லுங்கள். திமுக கூட உங்களுக்கு சொல்ல வாய் வராது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உள்ள கள நிலவரம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமியே சொன்னாலும் சரி, வாக்களிப்பது எங்கள் கடமை என்பதாக உணர்ந்து ஒவ்வொரு அதிமுக காரனும் ஓட்டு போட்டிருக்கான். இல்லைனா 62% வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு வருதுன்னு சொன்னால் எந்த வாக்குகள் வந்திருக்கு? அப்போ 1 லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு வாக்கு வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதனுடைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன நாடகத்தை ஆடினாலும், என்ன கதை சொன்னாலும், இந்த காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு சின்ன லாஜிக்காக நம்ம வந்து கொஞ்சம் உண்மையை வந்து உணர்ந்து பார்க்கணும். அதிமுக வந்து இவ்வளோ காசு கொடுத்ததுங்கண்ணா, திமுக வந்து இவ்வளோ காசு கொடுத்ததுங்கண்ணா கோயம்புத்தூரில், அதனால தாங்க நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் பாரதிய ஜனதா காசே கொடுக்குறதில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் தோற்றதற்கு பின்னால் அந்த செயற்குழு பொதுக்குழு நடந்ததில்ல, அங்கே நடத்தப்பட்ட முதல் விவாதம் என்ன? இயேசுவினுடைய சீடர்களைப் போல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தன் கையை காமிச்சிட்டான். அந்த 13 பேருக்கு நீதான் காமிக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து 4.5 கோடி ட்ரெயினில் போய் மாட்டிச்சா,
போன தேர்தலிலே வந்து ராஜா வந்து 4 கோடி எடுத்துகிட்டு போய் வீடு கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளரே வந்து புகார் கொடுத்தாரா? புகார் கொடுத்த மாவட்ட செயலாளர் கட்சி விட்டு நீக்கினாங்க. இப்போ இந்த தேர்தலில் கல்யாணராமன் ஒருத்தர் புகார் சொன்னார். ஒட்டுமொத்தமாக வைக்கப்பட்ட புகார் என்னவென்றால், ஒவ்வொரு தொகுதிக்கும் கணிசமாக கொடுக்கப்பட்ட பணத்தை யாரும் செலவு செய்யவில்லை. தமிழிசையினுடைய கம்ப்ளைண்ட்டும் அதுதான். அப்போது ஆளும் கட்சி வந்து பணம் கொடுத்து தான் தேர்தலை சந்திக்கிறது என்று சொல்லுகின்ற நீங்களும் சரி, உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். இதையெல்லாம் கொடுத்தாலும் கூட வெல்ல முடியவில்லை என்பது ஒன்று. இப்போது எல்லா புகாரும் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிறாங்க, கொடுத்த பணத்தை செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம தான் சொன்னால் வந்து வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லலாம். திருச்சி சூர்யா கீழ்ச்சி தொங்க போட்டுட்ருக்காரு சூர்யா சிவா. அவருடைய குற்றச்சாட்டிலையும் இதுதான் இருக்குது. முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்தது என்பது உண்மை, இவர்கள் பங்கு பிரித்து கொண்டார்கள், அந்த பணத்தை செலவு செய்யவில்லை என்று உங்களிடம் இருந்தவரிடமிருந்து வருகின்ற புகார் ஒன்று, உங்களோடு இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற புகார் ஒன்று, உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற சண்டையும் அதை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எங்கே ஆளுங்கட்சி மட்டும் காசு கொடுத்து ஜெயிச்சிச்சுன்னு சொன்னால், இந்த 13 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் 10 இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி வெல்லும் போது, அகில இந்திய அளவில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற உங்களிடம் இருப்பதை விட தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டு எல்லா பணத்தையும் வேறு பிளாக் பண்ணிட்டீங்க, காங்கிரஸோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க. ஆனால் தேர்தல் நிதியாக நீங்கள் எப்படி வந்து சட்டத்தை திருத்தி வசூலிச்சிங்கன்றது உச்சநீதிமன்றம் வந்து காரி துப்பி அந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொன்னிச்சு இல்லையா? தேர்தல் பத்திரம். ஆமாம், தேர்தல் பத்திரம் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. சட்டப்படி செல்லாது, அரசியலமைப்பு சட்டப்படி அது செல்லாதுன்னு சொன்ன பிற்பாடு வசூல் பண்ணி வச்ச பணத்தை இவ்வளோ செலவு பண்ணியும் 13 தொகுதியில் நீங்கள் வந்து 10 தொகுதி இழந்திருக்கீங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் உங்களுடைய வாக்கு விகிதம் என்பதை விட உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையினுடைய விகிதாச்சாரம் குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த விகிதாச்சாரம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க, காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அகில இந்திய அளவில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கிட்ட வந்து அதிகாரமும் பணமும் இருக்கா? தேர்தல் கமிஷனே உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. இப்போ இதையெல்லாம் தாண்டி மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய மனநிலை. இந்தியாவினுடைய மனநிலை பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு இயக்கத்திற்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டது. அதனுடைய சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே தெரிந்தது. ஆனால் நான் ஏற்கனவே பதிவு செய்ததை போல மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் செய்த சில சிறிய தவறுகள் இன்று அவர்களை அந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறது. இது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் வருகின்ற தேர்தல்களில் இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பத்திரிகையில் நான் காலையில் செய்தி பார்த்தேன், ராஜ்யசபாவில் அவருடைய பலம் வந்து 80 பக்கம்தான் இருக்குது. காங்கிரஸ் கூட்டணியுடைய பலம் வந்து 100க்கு மேலே இருக்குது. ஆனாலும் அங்கே இருக்கின்ற மற்றவர்களை இவர்கள் மிரட்டி உருட்டி இதற்கு மேலும் வந்தவர்கள் மசோதாக்களை வந்து கொண்டு தான் இருப்பார்கள், அதில் வென்று கொண்டு தான் இருப்பார்கள். பேப்பரில் எழுதுறான், வெளிப்படையாக 80 100ன்னு போடுறாங்க. ஆனாலும் ராஜ்யசபாவில் அவங்க நினச்சதை கொண்டு வருவாங்கன்னு சொல்லும்போது கையில் இருக்க காசு, இடி, சிபிஐ எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுன்றது. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இடி வேலையை. கர்நாடகாவில் போய் ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆகவே எதை செய்தாலும் கூட மக்களுடைய மனநிலையை யாராலும் மாற்ற முடியாது என்பதை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரே குரலில் பேசியிருக்கு. அதிமுக தேர்தலை புறக்கணிக்குதுன்னு எடப்பாடி சொன்னார். காரணம் வந்து அவங்க வந்து அதிகாரம் இருக்குது, அவங்கள்ட்ட அதிகார பலத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் புறக்கணிக்கணும் அப்படின்ட்டார். இவங்க எங்களுக்கு வேணும்னாங்க பாமக. நாம் தமிழர் சீமானும் அதிமுகவுகள் எங்களுக்கு வேணும்னு கேட்டார். நாம் தமிழர் வேட்பாளர் நான் பேட்டி எடுக்கும்போது அதிமுகவங்க எங்கள் கூட சேர்ந்து வராங்க ஓட்டு கேட்க. அதிமுக கரைவேட்டி கட்டினவர் என் கூட ஜீப்பில் ஏறி அதை வேனில் ஏறி பிரச்சாரமே செஞ்சார் எங்களுக்காக. கண்டிப்பாக ஓட்டு எங்களுக்கு தான் விழும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ அந்த அதிமுக ஓட்டு யாருக்கு போனது, திமுகவுக்கு எப்படி போச்சு அப்படின்னு தொலைக்காட்சியிலையும் பெரிய விவாதம் நடக்குது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கருத்துலாம் பதிவு போடுறாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வேறு மாதிரி பார்க்குறேன். நானும் வந்து அந்த விவாதம்லாம் பார்த்தேன். 2-3 தொலைக்காட்சிகளில் மிக தெளிவாக எவ்வளோ வாக்குகள் வந்து திமுக பக்கம் போயிருக்கின்றது பூத் வைஸ் அல்லது வந்து ஏரியா வைஸ் போட்டாங்க. அதில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் என்ன சொல்கிறான், அதிமுககாரங்க வந்து திமுக ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. நான் வந்து பல நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருக்க வேண்டும்.
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் அங்கே திராவிட முன்னேற்றக் கழகம்தான் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும். இந்த நிலைமையை உடைப்பதற்குத்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற எதிர்க்கட்சியை சிதைப்பதை, உடைப்பதை, கலைப்பதை ஒரு குலத்தொழிலாக வைத்துக்கொண்டு ஒவ்வொருவராக பிரித்து சிதைத்து அந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்நோக்கம். அது தலைவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதை இந்த முறை தொண்டர்கள் தீர்மானமாக கூறியிருக்கிறார்கள். அது எப்படி சொல்லணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவர்களை நீங்கள் மிரட்டலாம், எங்கள் தலைவர்களை நீங்கள் அரட்டலாம், எங்கள் தலைவர்களை நீங்கள் விரட்டலாம், எதை செய்தாலும் இந்த தொண்டனுடைய மனநிலையில் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது நாங்கள். வெளியிலிருந்து வருகின்ற யாராக இருந்தாலும், அது காங்கிரஸாக இருந்தால் திமுகவினுடைய தோள் மீதும், பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தால் அது அண்ணா திமுகவினுடைய தோள் மீது மட்டும்தான் சவாரி செய்ய முடியும். இங்கே தனி கச்சேரி செய்ய முடியாது என்பது எழுதப்பட்டு விட்டது. ரெண்டாவது, இப்போ எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருக்கான், திமுக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் திமுக ஓட்டு போட்டதாக கூட பார்க்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவினராகவே மாறிவிட்டார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவாக மாறி வாக்களித்திருக்கிறார்கள். ஏன் கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 1000 தான் சொன்னாலும் கூட அவர்களுடைய நம்பகத்தன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்போ இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து தானே ஓட்டு போட போகிறான். அப்போ அந்த இனத்து மக்களும் போடாமல் இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவர்களும் ஒரு பகுதி பிரிந்து தான் சாதி மத அடிப்படைகளுக்கு உள்ளே போகாமல் வாக்களிக்கிறான். அப்போ ஜனநாயகத்தினுடைய தேர்தல் என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலை என்னவென்றால், இவர்களை எந்த இடத்திலும் உள்ளே விடக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி வாக்களிக்கிறான்னு சொன்னால், தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்வதற்கு என்னுடைய பங்காளி வேண்டுமானால் வென்றுவிட்டு போகட்டும், என்னை சிதைக்க வந்தவன் அழிக்க வந்தவனுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் மிக தெளிவாக தீர்ப்பாக எழுதியிருக்கிறான். இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. இப்போ அவர் அந்த தேர்தலில் நின்றுருந்தார்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கின வாக்குகள் இன்னும் கணிசமாக குறைஞ்சிருக்கும். அதிமுக ஓட்டு அப்படியே இருந்திருக்குங்கிறீங்க. அதிமுக ஓட்டு இன்டாக்டாக என்ன இருக்குமோ அது இருந்திருக்கும். இருந்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வென்றிருக்கும். இவ்வளோ வாக்கு வித்தியாசம் இருக்காது. ஆனாலும் அந்த இயக்கம் வென்றிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்பகத்தன்மை எப்பொழுது எடப்பாடி இழந்து விட்டாரோ, அதிமுக ஓட்டு போடணுன்னாவே இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நம்ம போட்டியெல்லாம் ஜெயிச்சா இவர் கொண்டு போய் டெல்லியில் அடகு வச்சுட்டு வந்துடுவார்ன்றது தெளிவாக இருக்கான். ஆனால் எடப்பாடிக்கு கடைசியில் வந்திருக்கின்ற ஞானோதயத்தின்படி அவர் உணர ஆரம்பித்து விட்டார். அவர் உணராத இடம் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா வரக்கூடாது, ஓபிஎஸ் வரக்கூடாது, டிடிவி தினகரன் வரக்கூடாது, நான் தான் தலைவர் அவர் சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இயக்கம் உருப்படாது. இப்போ இவ்வளோ சொன்னீங்க, திமுக இவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சதுக்கு இன்னொதெல்லாம் காரணம்னு சொன்னீங்க. அதிமுக இந்த மாதிரி முடிவு எடுத்தது எல்லாமே. இன்னொன்று, அவங்க ரொம்ப நம்பி இருந்தாங்க, 2 விஷயத்தை தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த 2 விஷயத்த மக்கள்கிட்ட கொண்ட சேர்த்தா கண்டிப்பாக திமுக தோல்வியடையும் இடைத்தேர்தலில் அப்படின்னு நினச்சது. ஒன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம், இன்னொன்று பிஎஸ்பி மாநில தலைவர் படுகொலை. இந்த 2யும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு இங்கே மட்டும் இல்லை, இஸ்ரேலில் சரியில்லை, அமெரிக்காவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ரொம்ப மாடர்ன் கண்ட்ரி, சட்டம் ஒழுங்கு உலகம் பூரா சரியில்லை. ஆளுங்கட்சி மேலே எதிர்கட்சி குற்றம் சொல்கிறது பூரா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. கள்ளக்குறிச்சி சாராயத்துக்கு நான் ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தேன். நான் பீகாரில் எத்தனை பேர் செத்தான், 2009 குஜராத்தில் 129 பேர் 130 பேர் எப்படி செத்தான், அங்கே எப்படி சட்டத்தை திருத்தினாங்க. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சட்டத்தை திருத்திருச்சு. குஜராத்தில் 2009 நரேந்திர மோடி முதல்வராக இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பகுதியில் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு நான் ஃபுல்லாக கொடுத்தேன் டீட்டெயில். அதுக்கு முன்னாடி தான் அந்த சட்டத்தை மாற்றி மரண தண்டனை வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம அரசாங்கம் ஆயுள் தண்டனை கொண்டு வந்திருக்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் கத்தி பார்த்தாங்க. அதாவது கள்ளச்சாராய விற்பனை, டாஸ்மாக் விற்பனை, சாராயத்தை கொண்டு வந்துட்டான். அது எடுபடலை. ஏன் எடுபடலைன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போய் கேட்டிங்கனாலும் நான் இதை தான் சொல்லுவேன். பெங்களூரு, கோவா, பாண்டிச்சேரி திருப்பி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்ற அத்தனை மாநிலங்களும், குஜராத் உள்பட மது விற்பனை இல்லாத மாநிலங்கள் கிடையாது. குஜராத்தில் மட்டும் எலைட் ஷாப் வச்சு பர்மிட் சிஸ்டத்தில் போயிட்டுருக்கு. அங்கே கள்ளச்சாராயம் வந்ததால் தான் இத்தனை சாவு. ஜூலை 2022 ஒரு 43 பேர்.
2009 கிட்டத்தட்ட 136 பேர் சொல்லியிருப்பேன். இது இரண்டும் நடந்த சம்பவங்கள், பீகார் உட்பட. அதனால் கள்ளச்சாராயத்துக்கு மறுபடியும் சொன்னோம். அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர். எங்கள் பகுதியில் இப்படி கள்ளச்சார விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் ஒரு குரல் எழுப்பினாரா, பேசினாரா? அவருடைய நடவடிக்கை என்ன? அவருடைய எதிர்ப்பு குரல் என்ன? அல்லது அதை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டங்களோ மற்ற வடிவங்களோ இந்த மரணத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துதான்? காலம் காலமாக கல்ராயமலையில் வந்து காட்சி கொண்டாந்து விற்கிறான்னு சொல்கிற இடத்துல உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கட்டிங் வாங்கிட்டு இருந்தாரா, அல்ல கட்டிங் போட்டு படுத்துட்டாரா? அது எடப்பாடி என்ன சொல்கிறாரு, எங்கள் தொகுதி எம்எல்ஏ அவர் என்ன பண்ணார், இது தொடர்பாக போலீஸ்கிட்ட பேசியிருக்கிறாரு, உயர் அதிகாரிகிட்ட. சட்டமன்றத்தில் பேசப்பட்டதா? அதுக்கு அனுமதி தரலாங்கிறாரு. சரி, பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டதா? மறியல் போராட்டம் நடந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்க தொகுதியில் வந்து வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியனும் காரன்றீங்க. உங்கள் எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தார்? எத்தனை முறை கேட்டாலும் அதான் பதில். அதாவது உலகம் பூராமே பூட்லெக்கர் என்ற வார்த்தையே அந்த காலத்தில் சாராயத்தை மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்துவதற்கு அல்லது பல இடங்களில் கடத்துவதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டக்ஸடோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஷூ போட்டிருப்பாங்க, தோலில் ஜிப்பு போட்டிருப்பாங்கல்ல, கவுபாய் படத்தெல்லாம் போட்டிருப்பீங்க. அந்த ஜிப்பை அவுத்துட்டு அது உள்ளார தான் அந்த பாட்டிலை வச்சு கடத்திட்டு போவான். அது உள்ளே தான் வச்சு அந்த பாட்டிலை கடத்திட்டு போய் வெளியிடங்களை. அதனால தான் அதுக்கு பேரே பூட்லெக்கர். பூட் உள்ளார வச்சு கடத்திட்டு போய் சாராயத்தை விற்கிறதுக்கு வந்ததுனால தான் அதுக்கு பூட்லெக்கர்ன்ற வார்த்தையே வந்தது. இது உலகம் பூரா நடந்துக்கிட்டு. நான் நியாயப்படுத்தலை, மறுபடியும் சொல்கிறேன். எந்த ஆட்சி வந்தாலும் இந்த அவலம் தொடரும். பாரதிய ஜனதாவே என்ன சொல்லுது? கள்ளுக்கடை திறந்தான் கேட்குது. கள்ளுக்கடையில் கலப்படம் பண்ண முடியாதா என்ன? எல்லாம் பண்ண முடியும். ஆனால் இந்த பிரச்சாரத்தை வந்து இவங்க எவ்வளோ பேசி பார்த்தாங்க, முடியல. ஏன் முடியலன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. அந்த இடத்தில் அந்த மருந்தை கொண்டு வந்து கலப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறு, ஆட்சியினுடைய தவறு, காவல்துறையினுடைய தவறு என்பதற்காகத்தான் அத்தனை பேர் வந்து மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வன்மையான கண்டனம் நம்ம சொல்லியிருக்கோம். உங்கள் புலனாய்வு அமைப்புகள் வந்து அதை அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கணும். அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்தியிருக்கணும். எதை? கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்தியிருக்கணும். அது தவறு என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதன் பிற்பாடு ஓட்டு போடுறாங்கல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த இஷ்யூ வேற, அது ஒரு தவறு. அதுக்காக பிஜேபி கூட கூட்டணி இருந்தால் உங்களை நாங்கள் ஜெயிக்க விட்டுருவோமா? குத்துவோம். அதுதான் சொன்னான்னா திமுக காரனா மாறி ஓட்டு போட்டிருக்கான். அதனால் அது ஒன்றும் எடுபடலை. ரெண்டாவது, நீங்கள் கேட்டது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது தேர்தலுக்கு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணம் நடக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கேங் வார். 2 குழுக்களுக்குள் இடையே ஏற்பட்ட பகைமையினுடைய தொடர்ச்சி, பல மரணங்களினுடைய பின் விளைவாக இந்த கடைசி மரணம் இப்பொழுதைக்கு அது வந்தது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்தி. அதில் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உள்பட, எல் முருகன் உள்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலில் ஒரு ஒப்பாரி வைக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வச்சாங்க. அதுவும் எடுபடலன்றது தான் செய்தி விக்கிரவாண்டியில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் தலித்களுக்கு என்று எதிராக நடப்பதற்காகவே அவனை அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த தலித் இயக்கங்களில் யாரெல்லாம் விலை போவதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் விலை பேசி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவர்களையே அடியாளாக மாற்றுகின்ற வேலையைத்தான் இந்த கட்சி செய்கிறது. அதுக்கு தான் எல் முருகன் வந்தார், அதுக்கு தான் வந்து ஜான் பாண்டியன் வந்தார். ஜான் பாண்டியன்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார். கிருஷ்ணசாமி ஒதுங்கிட்டார். திருமாவளவன் மட்டும்தான் அந்த எதிர்பார்வையில் இன்னமும் நேர்வழியில் போயிட்டுருக்கார். இப்போ இந்த இடத்துல வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொல்லும்போது எதனுடைய அடிப்படையில் அந்த மரணம் நடந்திருக்கிறது என்பது இன்றைக்கி வந்து விவாத பொருளாக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியுது. ஒரு குறிப்பிட்ட நிதி நிறுவனத்தில் இருக்கின்ற பணத்தை அடித்து கொண்டிருந்த ஒரு கும்பலுக்கு ஆதரவாக இருந்த ஒரு கேங்ஸ்டர், பொதுமக்களுக்கு பணத்தை வாங்கி கொடுப்பதற்காக நான் உள்ளே வருகிறேன் என்று சொன்ன ஒரு கேங்ஸ்டர். சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புடையவர்கள். அதில் குறிப்பாக ஆற்காடு சுரேஷ் என்பவருடைய காதலி என்று சொல்லப்படுகின்ற அஞ்சலை என்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருப்பவர்.
SC ST பிரிவில் இருக்கின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருநின்றவூரினுடைய வட்டச் செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 3 அஃபிஷியல் ஃபங்க்ஷனரிஸ் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கைது செய்யப்பட்டதற்கு பின்னால எல்லாரும் போய் என்ன பண்றீங்க? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கின்ற விவாதத்திலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் இவனே போய் சிபிஐக்கு கொடு, சிபிஐக்கு கொடுங்க. அந்த சிபிஐக்கு கொடு என்று கேட்பதனுடைய உள்நோக்கமே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதனுடைய உள்நோக்கம். அது சிபிஐக்கு போச்சுன்னா தூங்கும். இது அரசியல் ரீதியான பகை அல்ல, சமுதாய ரீதியாக நடந்த பகையும் அல்ல. இப்போ ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் கோயில் கொடையில் தகராறு, ஊர்வலம் போடுறது தகராறு, 2 ஜாதிக்காரன் வெட்டிக்கிட்டான், அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது தலித் மக்கள்னு சொன்னால் நீங்கள் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம். சட்டம் ஒழுக்கு சார்ந்த பிரச்சனை அல்ல, சமூகம் சார்ந்த பிரச்சனை அல்ல, ஊர் தகராறு இல்லை. இல்லைனா சொல்லுவாங்கல்ல எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. 2 குழுக்களுக்கு இடையான பகைமை என்பது ஒரு நிதி நிறுவனத்தினுடைய சார்பு நிலை சார்ந்தது, எதிர்நிலை சார்ந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது கைது செய்யப்பட்டவர்களும் அவர்களாக இருக்கிறார்கள், இறந்தவர்களும் அவர்களாக இருக்கிறார்கள் சொல்லும்போது அந்த இனத்தை சார்ந்த சகோதரன் முருகனை விட்டு, அந்த இனத்தை சார்ந்த சகோதரர்களை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல வைப்பதில் பாரதிய ஜனதா வெல்லலாமே ஒழிய மக்களுடைய மனத்தில் அது பதியவே பதியாது. ஏன்னா அவனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவனுக்கு செய்தி தெரியும். இப்போ புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது உண்மையான குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் சட்டப்படி தமிழக அரசு அவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பணும். ஒரு மிகப்பெரிய மரணத்தின் பின்னால் இருக்கின்ற கொலை வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், அது சார்ந்த பின்னணி என்ன, உங்களிடம் இருக்கின்ற தகவல்கள் என்னன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த சிபிஐ விசாரணை கேட்குறானோ, உண்மையான விசாரணை உண்மையான குற்றவாளிகளை நோக்கி நகரவில்லை என்று திரைப்பட இயக்குநர்கள் பேசினானோ அவங்களுக்கு சம்மன் போகணும். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லுங்க. அப்போ நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்க, அதுக்குண்டான ஆதாரம் என்ன, அது காவல்துறையை வழிநடத்துவதற்கு உதவும். இப்போ காவல்துறை உடனே இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் போட்ட உடனே என்ன சொல்கிறாங்க, இது அதிகாலை 5 மணிக்கு அவர் கையில் எப்படி ஆயுதம் வந்தது, எப்படி அவர் கொண்டு செல்லப்பட்டார், தனி மனிதனாக ஏன் கொண்டு செல்லப்பட்டார் என்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். ஹைதராபாத்தில் 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவரை கற்பழித்து கொண்டதற்கனுடைய பின்னணியில் இருந்த 4 பேரையும் ஒரு பாலத்துக்கு வச்சு என்கவுண்டர் போட்டாங்க. ஒட்டுமொத்த ஆந்திராவும் அதை கொண்டாடிச்சு. நீதிமன்றத்துக்கு போச்சு, அது சம்மந்தப்பட்ட சீஃப் செக்ரட்டரி சஸ்பெண்ட் ஆனார், டிஜிபி சஸ்பெண்ட் ஆனார். இன்றைக்கி அந்த வழக்கெல்லாம் புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. இதை போன்ற வழக்குகளில் இந்த என்கவுண்டர் நடந்தது கூட விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அவர் மூலமாக வந்திருக்கின்ற தகவல்களை அழிப்பதற்காக காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருந்திருக்கலாம். காவல்துறைக்குள்ளும் கருப்பாடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கு சாதகமாக. இதெல்லாம் தீவிரமாக விசாரணை செய்கிற இடத்துல இந்த விசாரணையினுடைய முடிவுகள் எங்கே போய் கை நீட்டி நிற்குதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன் பார்க்குதுன்னு சொல்கிறோம்னா, வெளிப்படையாக பேசப்பட்ட உண்மைகளும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைகளும் 2 குழுக்களுக்கு இடையான பகை என்பது ஒரு நிதி நிறுவனம் சார்ந்தது. அந்த நிதி நிறுவனத்தில் யாரெல்லாம் பங்கேற்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து சுரேஷ்னு ஒருத்தர் பேர் அடிபட்டது, அவர் துபாய் போனார், அப்புறம் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. எல்லா விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் அந்த நிதி நிறுவனத்தை சார்ந்தவருக்கு போஸ்ட் கொடுத்து மோடி கூட நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டதா நம்ம சொல்லலை, மறுபடியும் சூர்யா சொல்கிறார். இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா தகவல்களும் திருச்சி சூர்யா சிவாவால் பேசப்பட்டது, மற்றவர்களால் பேசப்படுகின்ற தகவல்கள். இந்த தகவல்கள் ஏதோ ஒரு இடத்தை கை நீட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அதை மௌனிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த விசாரணை மரணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் சிபிஐன்னு கேட்குறான். தமிழ்நாடு அரசு இதை நோக்கி செல்ல வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. உண்மையிலேயே அவர்களுடைய பங்களிப்பு இதில் இருந்திருந்தால் அவர்களை தோலுரித்து காட்டுவதற்கு இதைவிட ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்காது. அந்த இடத்தில் மிக நேர்மையான விசாரணையை நடத்தி எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும், காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, யார் குற்றவாளியாக இருந்தாலும் வெளியே அவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு மட்டுமல்ல திமுகவுக்கு இருக்கு.
திமுகவை சம்மந்தப்பட்ட யாரோ இதில் இருக்கிறாங்க பின்னணியில், அதனால தான் இது வந்து என்கவுண்டரு இந்த மாதிரிலாம் போகிறாங்க அவசரப்பட்டு அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க குற்றம் சுமத்துறாங்க. இல்லை, அது பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சொன்னாலும் அவருக்கு உரிமை இருக்குது. ஏனென்றால் அரசியலில் வந்து அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு. அவருக்கும் பல தகவல்கள் கிடைச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு சட்டம் தெரியும். 20,000 புத்தகம் படிச்சிருக்காரு. தனக்கு கிடைத்த தகவல்களை இவ்வளோ பெரிய கொலை வழக்கில் ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரி IPS என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நீங்கள் அந்த தகவல்களை புலனாய்வு குழுவிடம், விசாரணை செய்கின்ற அதிகாரிகளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டம். ஆனால் அதை வச்சுட்டு வெளியில் உட்காந்து திமுகவை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாங்கன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு அதோ ஓடுறான் கத்துறான் பாருங்கள், அந்த வேலையை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஒன்று, உங்களிடம் இருக்கின்ற தகவல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் தவறு செய்தார்கள் என்றால் புலன் விசாரணை அமைப்புக்கு அந்த தகவலை கொடுங்க. அல்லது உங்களை நோக்கி நீளுகின்ற கரங்கள் நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அதை வந்து புலனாய்வு அமைப்புகள் பார்த்துக்கிட்டோம், அது அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். அதனால் வந்து திமுகவில் இருக்கின்ற யாரையோ காப்பாற்றுவதற்காகத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றால் அந்த தகவல்களையும் வெளியிடுங்கள். அதையும் பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு, இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று 2 குழுக்களுக்கு இடையே நடந்த பகை தீர்க்கின்ற வேலையை நீங்கள் ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டாக வைப்பது என்பது மீண்டும் வன்மம் கக்குகின்ற வேலையை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். 13 சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவு அது வந்து ஏன் பாஜகவுக்கு பின்னடைவு அப்படின்னா, 2024 மக்கள் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவுலேருந்து இன்னும் மாறல மக்கள். இது விக்கிரவாண்டி மட்டும் இல்லை, இந்தியா பூரா அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்த பிரச்சாரம் அது எப்படி முறியடிக்கப்பட்டது, அதிமுக தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னு எடப்பாடி சொன்னாலும் தொண்டர்கள் ஏற்காதது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அதில் ஒரு விஷயம் மறந்துட்டோம், சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறார் பீகாரில். அதில் ஏற்கனவே இருந்தவர் நிதிஷ்குமார், ஐக்கிய ஜனதா தளம். அதாவது மாற்றம் என்பது தான் மாறாத ஒன்றுன்றது விதி. அது நிதிஷ்குமாராக இருந்தாலும் நரேந்திர மோடியாக இருந்தாலும் மக்கள் தூக்கி போட்டு மிதிக்க நினச்சினா மிதிச்சிருவாங்க. 2 பெரிய கட்சி அங்கே இருக்கும்போது ஒரு சுயேட்சை வந்துருச்சு இல்லை? சுயேட்சை வந்து அந்த இடத்துல அவருடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியல. ஒன்று ஜாதி அடிப்படையில் இருக்கலாம், இல்லை மதத்தினுடைய அடிப்படையில் கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் அங்கே மாநிலத்தில் இருக்கின்ற ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருக்கின்ற ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் தேர்தல் வெற்றிகளை எது தீர்மானிக்கிறது என்பதற்கு அந்த சுயேட்சையினுடைய வெற்றி கூட ஒரு முக்கியமான காரணியாக இருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த கட்சி 13இல் 10 தோற்றுவிட்டது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ கலவரம் பண்ணாலும் திமுகவும் அதிமுகவும் ஒரே குரலில் பேசும் என்பதுதான் எப்போதும் நிலைத்து நிற்கின்ற உண்மை. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.